வேட்புமனுவில் தகவலை மறைத்த புகார் குறித்து விசாரணை நடத்த சேலம் நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவிற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மீதான புகாரை காவல்துறை தொடர்ந்து நடத்தலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். எடப்பாடி பழனிசாமி மீதான புகாரை காவல்துறை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம் ஆனந்த். எடப்பாடி பழனிசாமி மீதான புகாரை காவல்துறை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வேட்புமனுவில் தகவலை மறைத்ததான புகார் குறித்து விசாரணை நடத்த சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அதன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வேட்புமனுவில் சொத்துக்கள் விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தகவல்களை தவறாக தெரிவித்ததாக கூறி அவர் மீது மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த சேலம் நீதிமன்றம் புகார் குறித்து விசாரணை நடத்தி முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய சேலம் குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மனு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் புகார்தாரர் மிலானி எடப்பாடி தொகுதியை சார்ந்தவர் அல்ல எனவும் தேர்தலில் போட்டியிட்டவர் அல்ல எனவும் வேட்புமனுவில் எந்த தகவலையும் மறைக்கவில்லை எனவும் புகாரை விசாரிப்பினைக்கு உகந்தது அல்ல எனவே மிலானின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். காவல்துறை தரப்பில் சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சேலம் மத்திய குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களுக்கும் பிறகு உத்தரவிட்ட நீதிபதி எடப்பாடி பழனிசாமி மனு மீதான தீர்ப்பில் இந்த தீர்ப்பில் அதாவது ஏற்கனவே விதிக்கப்பட்ட அந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம் எனவும் அதில் எந்த விதமான தடையும் இல்லை எனவும் ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதாகவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.